ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. மீனாட்சி வந்து அபிராமி கண்ணு முழிச்ச உடனே கார்த்தியை பார்த்து, கார்த்தி இன்னும் வந்து ரம்யாவை பிடிச்சிட்டிங்களா இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் ரியாவை பிடிக்கலம்மா, சீக்கிரமே வந்துட்டு அவள் கிடச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியுமே சொல்லிட்டு இருக்காரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், தீபாயி அவன் கழுத்தில் தாலி போடாமல் மஞ்சக்கயிறு போட்டிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் நீங்கள் கண்ணு முழிச்சு வர வரைக்கும் மஞ்சக்கயிறு தான் போட்டுக்குவேன்னு சொல்லி சபதம் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. இப்படியே இருக்கிறது நல்லது இல்லைப்பா கார்த்தி, இதுவும் நல்லதுக்கு தான். நான் உங்கள் கல்யாணத்தை என்னால் பார்க்க முடியலைன்னு சொல்லி நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். இப்போ உங்கள் கல்யாணத்தை நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அதனால நீ என்ன பண்ணுற அப்படின்னா, உங்களுடைய கல்யாணத்துக்கு கிராண்டாக ஏற்பாடு பண்ணு. ஒரு நார்மலாக பண்ணுற அரேஞ்ச் மேரேஜில் என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் உங்கள் கல்யாணத்தில் ரெடியாக இருக்கணும். நான் வீட்டுக்கு வந்த உடனே உனக்கும் தீபாவுக்கும் கல்யாணம், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நீ முன்னாடியே செஞ்சுட்டு கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் தீபாவுடைய திருமணத்துக்காக எல்லா ஏற்பாடும் செய்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்துட்டு இன்னும் தீபாவுடைய ஃப்ரெண்டாக தான் இருந்துகிட்ருக்கா. நீ ஏதோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணலாமே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மீனாட்சி இன்னும் கழுத்தில் தாலி போடாமல் தெரிஞ்சிட்ருக்கா. அதுவே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துகிட்ருக்கு. அவளுக்கும் சேர்த்து ஏற்பாடு பண்ணுங்க, ஒரே கல்யாணமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாட்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அத்தை, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், அது இப்போ நடக்கவும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா மீனாட்சி நீ அப்படி சொல்கிற? ஆமாம், அந்த இவர் கட்டின தாலி அந்த ரியா கழுத்தில் இன்னும் இருந்துகிட்ருக்கு. அந்த ரியாவுக்கு இன்னும் உண்மை தெரியலை. அவளை போலீஸில் படித்து கொடுத்துட்டு தான் எனக்கு கல்யாணமே நான் பண்ணிப்பேன், இல்லை நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க நம்ம மீனாட்சி. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்க்கா, அந்த முதல்ல ரியாவை பிடிக்கணும், அதுக்கப்புறம் எங்கள் கல்யாணம்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம தீபாவும் மீனாட்சியும். சரி, இப்போ உங்களுக்கு என்ன, ரியாவை படிக்கணும், அந்த ரியாவை கூடிய சீக்கிரமே படித்து ரியாவுக்கு என்ன செய்யணுமோ அதை தாராளமாக செஞ்சிடலாம். ரியா யாருக்கிட்டேயும் சிக்காமல் டெமிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ரியா பக்கம் திரும்பிடுச்சு. ஸோ ரியாவை படித்து ஜெயிலில் போடணும், அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த பிளான் போட்டாராரு நம்ம கார்த்திக். இதுக்கடையில்